நேர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு இனிமையான மாலை பொழுதில் கேள்விக்காயிற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் ஒவ்வொரு போட்டியாளர்களை அறிமுகம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் கேள்விக்காயிற நிகழ்ச்சியில் போட்டி போடுவதற்காக ஒரு மாணவன் காத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் கேள்விக்காயிற நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டுமென்றால் அலைங்கில் 021 205 2300 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். ஒரு நாள் ஒரு குரு தன்னுடைய 2 விசுவாசமான சீடர்களை அழைத்து கொண்டு கடற்கரை வழியாக நடந்து போகிறார். இந்த சீடர்களுக்கு நான் நிறைய கற்பித்திருக்கிறேன், இன்னும் நான் கற்பித்ததை தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களா, இல்லாவிட்டால் இவர்கள் வாழ்க்கைக்கு ஏற்றபடி இவர்கள் தங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக சீடர்கள் இருவரையும் பார்த்து குரு கேட்டார். கடல் அலையை பார்த்து இல்லாவிட்டால் கடல் நீரை பார்த்து கேட்கிறார். இந்த நீர் குளிர்ந்தால் என்ன செய்யும்னு சொல்லி கேட்டார். அவர் சொன்னார், குளிர்ந்தால் எப்பொழுதுமே நல்ல மேன்மையாக இருக்கும். இதே வெப்பமாகினால் என்ன செய்யும்னு கேட்டார். வெப்பமாகினால் அது ஆவியாக போய்விடும் என்று சொல்லி மற்ற சீடன் சொல்கிறார். உடனே அப்போ குரு சொன்னாராம், இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டானாம். அப்பொழுது அந்த சீடர்கள் இருவரும் சொன்னார்களாம், மனிதர்கள் குளிர்மையாக இருந்தால் மிகவும் மென்மையானவர்களாக இருப்பார்கள், சூடானவராக இருந்தால் ஆவி போன்று பறக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்லி சொன்னானாம். சரி என்று இவர்கள் இன்னும் அறிய வேண்டும் என்று சொல்லி குரு மீண்டும் நடந்து போகிறார் அந்த கடற்கரை வழியாக. உடனே ஒரு அலை கரையை நோக்கி வேகமாக அடித்தடித்து சென்று கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு அலைகளும். உடனே அந்த காட்சியை பார்ப்பதற்காக தன்னுடைய 2 சீடர்களையும் கடலுக்கு அருகாமையில் அழைத்து கொண்டு போகிறார். இப்பொழுது பாருங்கள் இந்த அலை என்ன செய்கிறது என்று உற்று கவனியுங்கள் என்று சொல்லிவிட்டாராம். சரி என்று கவனித்தவுடன் ஒரு சீடனை கேட்டாராம் குரு, வருகின்ற அலைகள் உனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டாராம். அந்த அலைகள் ஒன்றன் பின் ஒவ்வொன்றாக மீண்டும் கரையை சேர முயற்சி செய்து கரையில் நிற்க முடியாமல் போகிறதே, அந்த அலைகளினுடைய முயற்சி என்ன ஈர்த்திருக்கிறதுன்னு சொல்லி சொன்னான். மற்ற சீடனை கேட்டானா என்னன்னு சொல்லி. குரு சொன்னாராம், குரு மற்ற சீடனை கேட்டானாம். அப்பொழுது சீடன் சொன்னானாம், எவ்வளவு அடி வாங்கினாலும் அந்த கரை அமைதியாக இருக்கிறதே, எதற்குமே குழப்பம் இல்லாமல், ஆகவே அந்த கரையினுடைய அமைதி பிடித்திருக்கிறதுன்னு சொல்லி சொன்னாராம். உடனே குரு சொன்னாராம், வாழ்க்கையும் இப்படித்தான். சில நேரங்களில் நாங்கள் அலையாக இருக்க வேண்டும், சில நேரங்களில் நாங்கள் கரையாகவும் இருக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய பண்பு, வாழ்க்கையை வாழ வேண்டும் இப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி, இந்த ஒரு குரு மாணவர்கள் உபதேசத்தினுடைய சிறிய கதையோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் போகலாம். இன்றைய கேள்விக்கார நிகழ்ச்சியின் போட்டியாளராக கலந்து சிறப்பிக்க போகின்ற போட்டியாளர் தீபன் டிலக்ஷன். வணக்கம் டிலக்ஷன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறீங்க. சரி, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு விபூதி எல்லாம் நிறைய பூசிக்கொண்டு போட்டிக்கு வந்திருக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு இந்த போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வம் வந்தது? நான் தொலைக்காட்சியில் வருவதை என் நண்பர்கள் அவதானிக்க வேண்டும். நீங்கள் தொலைக்காட்சியில் வரணும், நிகழ்ச்சிக்கு நண்பர்கள் பார்க்கணும்னு சொல்லி ஒரு விருப்பம், அவ்வளோதான். அப்போ கேள்விக்கு சரியாக சொல்ல மாட்டிங்களா? சொல்லுவீங்க. எத்தனை கேள்விக்கு சொல்லலாம்? 5க்கு மேலே சொல்லலாம் கண்டிப்பாக. சரி, உங்களுக்கு போட்டியின் விதிமுறையெல்லாம் தெரியுமா? 15 கேள்விகள் இருக்குது. 10 கேள்வி மூலம் நான் கேட்பேன். 2 பிரிவுகளாக 5 பிரிவுகளில் கேள்வி கேட்கப்படும். சரியா? நீங்கள் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் மாத்திரம்தான் சொல்ல முடியும். நிதானமாக யோசித்து அந்த நேரத்துக்குள்ளே ஒரு பதிலை நீங்கள் தெரிவு செய்து சொல்லலாம். சரியா? அதற்கு மீது எந்த பதிலையும் நீங்கள் இது தவறா பிழையான்னு சொல்லியெல்லாம் கேட்கக்கூடாது. நான் அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் தெரிவு செய்த பதில் தவறா பிழையா இல்லாடி நான் அந்த பதிலை நீங்கள் ஏன் தெரிவு செய்தீங்கன்னு கேட்பேன். எப்படி அதை தெரியும், ஏன் தெரிவு செய்தீங்கன்னுலாம் கேட்பேன். அது நீங்கள் அது சரியோ தவறோன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் யோசிக்கக்கூடாது. சரியா? படிப்போமா? இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்காயிரம் என்ற கேள்விக்காயிரம் நிகழ்ச்சியின் போட்டியாளராக கலந்து சிறப்பிக்க போகின்ற போட்டியாளர் தீபன் டிலக்ஷன். டிலக்ஷனுக்கான முதலாவது கேள்வி. டிலக்ஷன், உங்களுக்கான முதலாவது கேள்வியை தெரிவு செய்யுங்க. டிலக்ஷன், பொதறிவு படிச்சிங்களா? இதில் எல்லா 10 கேள்வியும் உங்களுக்கு வரும். 6வது இலக்க கேள்வி எண்ணி எடுத்துருக்கிறீங்க, அப்படியா? ஏன் 6வது ஒரு அதிர்ஷ்டமா இலக்கம் உங்களுக்கு? பார்க்கலாமா? தீபன் டிலக்ஷனுக்கான முதலாவது கேள்வி, அதிக கோப்பி உற்பத்தி செய்யும் நாடு எது? நெதர்லாந்து. உங்களுக்கான முதலாவது கேள்வியாக கேட்கப்பட்ட கேள்வி, அதிக கோப்பி உற்பத்தி செய்யும் நாடு எது? நெதர்லாந்துன்னு சொல்லி பதில் தெரிவு செய்திருக்கிறீங்க. அதிக கோப்பி உற்பத்தி செய்யும் நாடு எது?
நெதர்லாந்து. ஏன் நெதர்லாந்து பக்கம் போயிருக்கிறீங்க? படித்த ஞாபகமா இல்லாட்டி வந்து கேள்விப்பட்ட ஞாபகமா இல்லாட்டி நெதர்லாந்தை பற்றி ஏதாவது ஒரு அறிஞ்சு வச்சு சொல்கிறீங்களா? நெதர்லாந்தை பற்றி அறிஞ்ச நீங்கள் அதனால் விட சொல்கிறீங்க. இது சரியாக இருக்குமென்று எவ்வளோ வீதம் நம்புறீங்க? 100 வீதம். 90 வீதம். 100க்கு 90 வீதம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. முதலாவது கேள்வி உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. டிலக்ஷன். அதிக கோப்பி உற்பத்தி செய்யும் நாடு எது என்பது உங்களுக்கான முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வியில் நான் சரியாக சொல்லிட்டேன் எல்லாமே என்று சொல்லி இது என்ன விடையாக இருக்கும், சரியாக இருக்குமா பிள்ளையாக இருக்குமான்னு சொல்லி ஒரு பதட்டத்தோடு டிலக்ஷன் காத்திருக்கிறார். உங்களுக்கான முதலாவது கேள்வியாக கேட்கப்பட்ட கேள்வி அதிக கோப்பி உற்பத்தி செய்யும் நாடு எது என்பது. சரியான பதில் பிரேசில் என்பது. நெதர்லாந்து தவறான பதில். சரியா? முதல் கேள்வி கொஞ்சம் தடுமாற்றமாக போயிட்டு. டிலக்ஷன். என்ன தரம் படிக்கிறீங்க? 7. என்ன பிரிவு? பி. இப்போ வந்து கொக்குவில் இந்து கல்லூரியில் படிக்கிறீங்க அப்படி தானே? 6ஆம் தரத்தில் இருந்தால் இல்லாட்டி அதுக்கு முதலே படிக்கிறீங்களா? 6ஆம் தரத்துலேருந்து படிக்கிறீங்க. 6ஆம் தரத்தில் வந்து எத்தனை பிள்ளையாக வந்தீங்க இறுதி தவணைக்கு? மறந்து போனீங்களா? எத்தனையாம் பிள்ளையாக வந்ததே மறந்து போனீங்களா? அப்போ ஒன்று தெரியும், 1ஆம் 2ஆம் 3ஆம் பிள்ளைகளில் வந்தால் மறக்க மாட்டீங்க. இப்போ அதுக்கு பிறகு எங்கேயோ ஒரு இடத்த வந்திருக்கிறீங்க, அதுதான் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க. இல்லை. இப்போ எத்தனாம் பிள்ளை? கடைசி தவணை ஞாபகம் இல்லை. அதுக்கு முதல் தவணை 22. அப்படி அதுக்கு முதல் போகல. பரீட்சைக்கே போகல. ஏன்? முதலாம் தவணை பரீட்சை. சரி, ஓகே. இப்போ வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு லட்சியம் எல்லா மாணவர்களுக்கும் இருக்கும். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு லட்சியம். உங்களுக்கு அப்படின்னு லட்சியம் இருக்குது? சயின்டிஸ்ட், விஞ்ஞானி ஆகணும். ஏன்? விஞ்ஞானம் கூடுதலாக ஊக்கம் எடுத்து படிக்கிறேன். விஞ்ஞானம் நல்லா படிப்பீங்களா? இப்போ என்ன பாடம் படித்து கொண்டு இருக்கிறீங்க விஞ்ஞானத்தில்? அமிலமும் காரமும். அமிலமும் காரமுண்டா என்ன அது? அமிலமண்டா அது இந்த புளிப்புச்சுவை அப்படி பதார்த்தங்கள் காணப்படுவை. காரமண்டா இந்த வீட்டில் பயன்படுத்த பொருட்கள். அப்படி வீட்டில் பயன்படுத்த பொருட்கள் எல்லாத்துக்கும் காரம் இருக்குமா? இல்லை, சமையலுக்கு குறிப்பிட்ட பொருட்கள். வீட்டில் நாங்கள் விழா பொருள் கட்டில் மேசை எல்லாம் பாய்ப்போம், அது காரம் இருக்குமா? சரி, விஞ்ஞானத்திலே உங்களுக்கு பிடிச்ச பாடம்ண்டா என்ன பாடம்? நீர்மின் உற்பத்தி. ஏன்? அதில் நீரை பற்றி காற்றாலை மூலம் அப்படி இல்லாமல் அதில் இருக்குது, அதில் நிறைய இருக்குது, அதனால் அது பிடிக்கும் உங்களுக்கு. அதனால தான் வந்து ஒரு விஞ்ஞானியாக வரணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆசை வந்துட்டு. எத்தனை ஆண்டில் இந்த ஆசை வந்தது? முதலாம் தரத்திலே வந்துட்டு படிக்கும்போது. வீட்டை நீங்கள் சொன்னால் என்ன சொன்ன? வீட்டை படியா சொல்லி வேறு சொன்னேன். சரி, உங்களுக்கான 2வது கேள்வி போமா? தீபன் டிலக்ஷன், உங்களுக்கான 2வது கேள்வி. 2வது கேள்வியை தெரிவு செய்திருக்கிறீங்க. இப்போ பார்க்கலாம். முதல் கேள்வி தவறாக போச்சு. டிலக்ஷனுக்கான முதலாவது கேள்வி தவறு. இப்போ 2வது கேள்வி. இலங்கையில் பட்டாசு உற்பத்திக்கு பிரசித்தி பெற்ற இடம் எது? இது நேரம் இருக்கு, யோசிங்க. வடிவா இலங்கையில் நுவரேலியா. இப்போ முதல் இது யோசிச்சது இங்கே இந்தியாவிலையா? இல்லை, விட வந்த மறந்து போயிட்டீங்க. இப்போ நுவரேலியான்னு சொன்னது அது மறந்து விட்டேன். நுவரேலியான்னு மாறி சொல்லிட்டீங்களா? சரி, அப்போ விட என்னன்னு சொல்லுங்கள் பாப்போம். மறந்துட்டீங்க. யோசிங்க, நேரம் இருக்கு. நேரம் என்ன? கினியா கொட்டியா? உங்களுக்கான 2வது கேள்வியாக கேட்கப்படுகின்ற கேள்வி, இலங்கையில் பட்டாசு உற்பத்திக்கு பிரசித்தி பெற்ற இடம் எது?
கினியாதிசேனை. அது உங்களோட பிரச்சனை, என்ன பதில் சொல்ல போகிறீங்க? மன்னர். மன்னர். இறுதி பதில் மன்னர். மன்னர். ஞாபகம் உள்ளது வராமல் மன்னார்ன்னு சொல்கிறீங்களா, இல்லாட்டி மன்னார் தான் ஞாபகம் வந்துட்டா? ஞாபகம் இருந்தது மன்னர். அப்போ மன்னார் சொல்கிறீங்க. உங்களுக்கு மன்னார் சரியாக தவறான்னு நீங்களே சொல்லுங்கள் பாப்பா. தவறு. தவறுன்னு தெரிந்து தான் சொல்கிறீங்களா? நான் சரியானது தானே சொல்ல சொன்னேன். எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. ஞாபக சக்தியை கொண்டு வராட்டி என்ன செய்யலாம்? இலங்கையில் பட்டாசு உற்பத்திக்கு பிரசித்தி பெற்ற இடம் எது என்பது கேள்வி. சரியான பதில் கிம்புலாப்பட்டி என்பது. இப்போ ஞாபகம் வந்துட்டா கிம்புலாப்பட்டிய. இதுதான் என்ன பரீட்சையில் இதுதான் ஒரு பிரச்சனை. என்ன குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஞாபகம் வருது இல்லையேன்னு சொல்லி குழப்பமாக இருக்கும். மன்னார் சொன்னீங்க, நுவரெலியா சொன்னீங்க, ஏதோ கினியாச்சேனியாண்டு எல்லாம் சொன்னீங்க. நீங்கள் சரியான பதில் திடமாக சொல்லணும், அப்போ தான் சரி என்று ஏற்றுக்கொள்ளப்படும். முதல் 2 கேள்விகள் நிறைவடைந்திருக்கிறது டிலக்ஷன். ஒரு கேள்விக்கு சரியான பதில், ஒரு கேள்விக்கு தவறான பதில். அப்படியும் இல்லை, 2 கேள்விக்குமே தவறான பதில். ஆரம்பத்தில் ஒன்றுக்கு சரி ஒன்றுக்கு தவறுன்னு சொல்லியிருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஒன்று தானே தவறுன்னு. இப்போ 2ம் தவறுன்னு சொன்னால் இன்னும் சந்தோஷப்படணும். நீங்கள் ஏன் தெரியுமா? இனி வர 8 கேள்விக்குமே நீங்கள் சரியாக சொல்ல முயற்சி செய்வீங்க. அப்படி என்ன தான்? இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்கு 1000. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. சிறிய இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்கு 1000 என்ற கேள்விக்கு 1000 நிகழ்ச்சியின் போட்டியாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போட்டியாளர் தீபன் டிலக்ஷன். முதல் 2 கேள்விகளில் எந்த விதமான பதிலும் பதிவாகப்படவில்லை. இப்பொழுது அடுத்த கேள்விக்கு போகிறோம். 3வது கேள்வி போகலாமா டிலக்ஷன்? டிலக்ஷன் முகத்தில் கொஞ்சம் சோகம் படர்ந்து கொண்டே வருது. முதல் 2 விட்டுட்டனே அப்படின்னு சொல்லி. ஏதாவது பரீட்சையில் புள்ளி குறைவு, இல்லாட்டி வீட்டில் ஏதாவது அப்பா யாரும் பேசிட்டா ஏதாவது சோகமாக இருப்பீங்களா? இல்லையே, அப்படி தெரியலையே. சோகமாக இருப்பீங்க போல தானே இருக்குது. இல்லை, குரல்ல எல்லாம் தடுமாற்றம் வந்துட்டுதே. முதல் 2 தவற விட்டுட்டேன்னு அதை பற்றி யோசிச்சா இப்போ இனி வாரது எல்லாத்தையும் தவற விட்டுருவீங்க. அதெல்லாம் போனது போட்டும். எல்லாருமே ஒருத்தர் 1 கேள்விக்கு சொல்லியிருக்கிறார், ஒருத்தர் 2 கேள்விக்கு சொல்லியிருக்கார், ஒருத்தர் 3 கேள்விக்கு சொல்லியிருக்கிறார். எல்லாருமே 6 கேள்வி 8 கேள்வி 7 கேள்விக்குன்னு எல்லாருமே சொன்னதில்லையே. அப்போ ஏன் இதை பற்றி யோசிப்பான்? 3வது கேள்வி போமா டிலக்ஷன்? டிலக்ஷனுக்கான 3வது கேள்வி. நேபாளத்தின் தலைநகரம் எது? நேபாளத்தின் தலைநகரம் எது? படித்த ஞாபகம் இருக்கா? இல்லை. வடிவாக யோசிச்சு பாருங்க. நேபாளத்தின் தலைநகரம் எது? டோக்கியோ. டோக்கியோன்னு எப்போ படிச்சிங்க? நேபாளத்தின் தலைநகரம் எது என்பது உங்களுக்கான 3வது கேள்வி. டோக்கியோ. உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. நேபாளத்தின் தலைநகரம் எது என்பது உங்களுக்கான 3வது கேள்வி. டோக்கியோ என்பது தவறான பதில். சரியான பதில் காத்மண்டு என்பது. சரியா? டோக்கியோ ஜப்பானின் தலைநகரம், காத்மண்டு தான் நேபாளத்தின் தலைநகரம். 3 கேள்வியும் தவறாக போச்சு டிலக்ஷன். எல்லாம் பரவாயில்லைன்னு, இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? 7 கேள்வி இருக்குது தானே. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஏழாலை மேற்கா, கிழக்கா, வடக்கா, தெற்கா? தெற்கு. ஏழாலை தெற்கு. ஏழாலை தெற்கு அந்த இடத்த எப்படி சொல்லுவீங்க? மயிலங்காடு. மயிலங்காடு.
மயிலங்காடு வேளாளத்திற்கு மயிலங்காடு. சரி, இப்போ உங்களோட மயிலங்காட்டில் ஞானமுருகன் விளையாட்டுக் கழகம் இருக்குது. நீங்கள் அதில் விளையாடிருக்கிறீங்களா? இல்லை. வளர்ந்து வந்து விளையாட்டில் ஆர்வம் காட்டினா அதில் விளையாடுவீங்களா? நான் முகத்தை எல்லாம் ஒரு சோகமாக வச்சு கூட பதில் சொன்னால் எப்படி நம்புறது? வீட்டு எத்தனை பேர் நீங்கள்? வீட்டு எத்தனை பேர்? 2 பேர். நீங்களும்? தம்பிக்கு எத்தனாம் தரம் படிக்கிறார்? 1ஆம். என்ன பேர்? சபிகேசன். சபிகேஷன். அப்பா தீபன் என்ன செய்கிறார்? கிளாக்கில் வேலை செய்கிறார். கிளாக்கில் வேலை செய்கிறாரு? கச்சேரியில் கிளாக்காக வேலை செய்கிறாரு? பனையாவிருத்தி சேவை. அதில் கிளாக்கில் வேலை செய்கிறாரு. சரி, உங்களுக்கான 4வது கேள்வி போமா? தீபன் டிலக்ஷனுக்கான 4வது கேள்வி இதுவா இது உங்களுக்கான 4வது கேள்வி இப்பொழுது. இந்த கேள்வியும் நல்ல கேள்வியாக வரணும் என்று சொல்லி கடவுளை கும்பிட்றீங்களா? இப்போ தான் நம்ம கேள்வி எடுத்தோடனே யோசிச்சிங்க. அவங்களுக்கான 4வது கேள்வி, உலகிலேயே உயர்ந்த தீபகற்பம் எது? கிரீன்லாந்து. உலகிலேயே உயர்ந்த தீபகற்பம் எது? கேள்வி வந்து உலகிலேயே பெரிய தீவு எது அல்ல. சரியா? தீவு வேற, தீபகற்பம் வேற. சீனா பெருஞ்சுவர். ஒரு நாடு தான் பதிலாக வரும். உலகிலேயே உயர்ந்த தீபகற்பம் எது? சீனா. யோசிச்சு நிதானமாக தான் பதில் சொல்கிறீங்களா, இல்லை வந்து எடுத்த வீச்சுக்கு சொல்லிடுவோம்னு சொல்கிறீங்களா? நீங்கள் யோசிச்சு நிதானமாக தான் சொல்கிறீங்க. இதில் என்ன யோசிச்சிங்க? சீனான்னு யோசிச்சிங்க. எப்படி யோசிச்சிங்க? சீனா பற்றி தான் கூடுதலாக வைக்கணும், அதனால் சீனாவை இருக்குமா யோசிக்கிறீங்க? சீனான்ற பதில தெரிவு செய்வோமா? உங்களுக்கான நேரம் நிறைவடைகிறது. உலகிலேயே உயர்ந்த தீபகற்பம் எது என்பது உங்களுக்கான 4வது கேள்வி. சீனா என்பது தவறான பதில். சரியான பதில் இந்தியா என்பது தீபகற்பம் என்றுதான் கேள்வி. சரியா? 4 கேள்விகள் நிறைவடைந்திருக்கின்றது. 4 கேள்விக்கும் எந்த விதமான பதிலும் இல்லை. 6 கேள்வி என்ன மிகுதியாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்கு 1000. மீண்டும் ஒரு சிறிய இடைவேளை. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்கு 1000. இன்றைய கேள்விக்கு 1000 நிகழ்ச்சியின் போட்டியாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போட்டியாளர் தீபன் டிலக்ஷன். நீங்களும் கேள்விக்கு 1000 நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். அழையுங்கள் 0212252300 என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். டிலக்ஷன், என்ன யோசனை? 4 கேள்வியும் தவறி போச்சு என்ற யோசனையை தவிர வேறு ஒன்றும் இல்லை, அப்படியா? அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இன்னும் 6 கேள்வி இருக்குது. நீங்கள் அதை வடிவாக யோசித்து நிதானமாக பதில் சொல்லலாம். உங்களால் முடியும். உங்களுக்கு விஞ்ஞான பாடமே நல்ல வடிவாக இலகுவாக படிக்கிறீங்கன்னு சொன்னால் அதை தவிர வேறு என்ன வேணும்? கூடுதல் எல்லாருமே வந்து விஞ்ஞானம் கஷ்டம்னு சொல்லுவீங்க. நீங்கள் தான் விஞ்ஞானத்தில் நல்ல புள்ளி எடுக்கிறீங்களே. இறுதி தவணையில் எத்தனை புள்ளி எடுத்தீங்க? 87 புள்ளி எடுத்தீங்க. பார்த்தீங்களா? 13 புள்ளி தான் இல்லாமல் போனது. விஞ்ஞானத்துறை சார்ந்த என்ன கேள்வி கேட்டாலும் பதில் உடனே சொல்லிடுவீங்கன்னு அந்தளவுக்கு படித்து வச்சுக்கிறீங்க. விஞ்ஞானத்தை தவிர வேறு என்ன பாடம் நல்லா படிப்பீங்க? விருப்பத்தோடு படிக்கிற பாடம் என்ன? வரலாறில் இப்போ என்ன படித்து கொண்டுருக்கிறீங்க? எமது கீர்த்திமிக்க அரசர்கள் யார் யார்? மாணவர்மன், முதலாம் சேனன், இரண்டாம் சேனன், முதலாம் நிசங்கமெல்ல மன்னன், மற்றது விஜயபாகு. படித்து முடிஞ்சதா? படித்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ மட்டும் படித்து கொண்டு இருக்கிறீங்க. சரி, இப்போ நல்ல வடிவாக வரலாற்று படிப்பீங்க, இல்லாட்டி வந்து விஞ்ஞானம் படிப்பீங்க?
உங்களுக்கான 5வது கேள்வி போமா? எலெக்ஷனுக்கான 5வது கேள்வி இப்பொழுது. எலெக்ஷன் உங்களுக்கான 5வது கேள்வியை தெரிவு செய்யுங்க. உங்களுக்கான 5வது கேள்வி இப்பொழுது. விளையாட்டுத்துறை சார்ந்தது. சரியா? அதிக கோல் அடித்தவர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? பாப்பம் குழப்பம் வேணாம். அதிக கோல் அடித்தவர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? ஆஸ்கார் விருது. அதிக கோல் அடிக்கிறது என்னத்தில்? ஃபுட்பால். ஆஸ்கார் விருது என்று சொல்லி பதில் சொல்லியிருக்கிறீங்க, அப்படியா? அதிக கோல் அடித்தவர்களுக்கு வழங்கப்படும் விருது எது? ஆஸ்கார் விருது. உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. அதிக கோல் அடித்தவர்களுக்கு வழங்கப்படும் விருது எது என்பது கேள்வி. ஆஸ்கார் விருது என்பது தவறான பதில். சரியா? சரியான பதில் தங்கச்சப்பாத்து, இல்லாவிட்டால் ஹோல்டன் ஷூ என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதை நினைச்சிங்களா? அப்போ ஏன் ஆஸ்கார் விருதுன்னு போனீங்க? இப்போ 3 கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் தவற விட்டுருக்குறீங்க, இல்லையாவுமா? தெரிஞ்சதை சொல்லாமல் விட்டு தவற விட்டுட்டீங்க. 5வது கேள்வியாக கேட்கப்பட்ட கேள்வி, அதிக கோல் அடித்தவர்களுக்கு வழங்கப்படும் விருது எது என்பது தங்கப்பாதனி, அல்லாவிட்டால் ஹோல்டன் ஷூ என்பது தான் சரியான பதில். 5 கேள்விகளும் இல்லாமல் போயிட்டு. நல்லா பாட்டு படிப்பீங்களா? இப்போ உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது? சித்திரம் வரைவீங்க நல்லா. என்ன படம் வரைஞ்சிருக்கிறீங்க கடைசியாக? கடற்கரை காட்சி வரைஞ்சிருக்கிறீங்க. சூரியன் மறையிறதா இல்லாட்டி காலை காட்சியா? மாலை காட்சி. மாலை காட்சி எப்படி கருவீங்க? அதில் என்னென்ன விஷயம் கொண்டு வரணும் மாலை காட்சிக்கிறாண்ட? சூரியன் மறைகிறது. பறவைகள் தங்கள் இடத்தை நோக்கி செல்லுது. சரி, தங்கள் இடத்தை நோக்கி செல்லுன்னு எப்படி அதில் கண்டுபிடிக்கிறது? சூரியன் எதிர் திசையில் செல்லுவேணும். இப்படி செல்லுவேணும். அப்போ காலை காட்சி என்ன? காலை காட்சி என்றால் உணவு தர புறப்படும். அப்போ அது எப்படி சூரியனுக்கு நேராக போகணுமா? அதுதான் வித்தியாசமா? சரி, வேறு என்ன வித்தியாசம் இருக்குது? சரி, வித்தியாசம் இல்லை, வேறு என்ன இல்லாமல் அதில் வேறு மாலை காட்சியில்? கடற்கரையில் குளிக்கிறார்கள். அதுக்கு அருகில் உள்ள கடைகள். சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச பாடம் விஞ்ஞானமாக இருந்தாலும் சித்திரத்திலேயும் அதிகமாக ஆர்வம் இருக்குது. உங்களோட திறமை அப்படி தான். பாடசாலையில் போட்டிகள் வரும்போது என்ன போட்டிகளை போவீங்க? சித்திரம். வேறு விளையாட்டுத்துறை. விளையாட்டில் என்ன விளையாட்டில் நல்லா செய்வீங்க? ஃபுட்பால். உதைபந்தாட்டத்தை நல்லா செய்து கொண்டு ஆஸ்கார் விருதுன்னு பதில் சொல்லியிருக்கிறீங்க. சரி, உங்களுக்கான 6வது கேள்வி போமா? டிலக்ஷனுக்கான 6வது கேள்வி இப்பொழுது. வேகமாக டிலக்ஷன் இப்போ 6வது கேள்விக்கும் வந்துட்டார். உங்களுக்கான 6வது கேள்வி இலகுவான ஒரு கேள்வி. சரியா? வடிவா நிதானமாக யோசித்து கண்டுபிடிக்கணும். 2 கேள்வியும் உதைபந்தாட்டம் சார்ந்த கேள்வி தொடர்ந்து வந்திருக்கு. உங்களுக்கான 6வது கேள்வி, ஆர்ஜென்டினா நாட்டினுடைய தற்போதைய நட்சத்திர வீரர் யார்? மெஸ்ஸி. லியோன் மெஸ்ஸி. அதிலே ஒரு பதட்டம் என்ன? ஆர்ஜென்டினா நாட்டினுடைய தற்போதைய நட்சத்திர வீரர் யார் என்பது உங்களுக்கான 6வது கேள்வி.
லியோனா மெஸ்ஸியா? லியோன் மெஸ்ஸி. லியோன் மெஸ்ஸி. உங்களுக்கான நேரம் நிறைவடைகிறது. அப்பாடா, இதுவும் சரியான பதிலாக இருக்குமான்ற ஒரு கேள்விக்குறியோட ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறீங்கன்னு. அர்ஜென்டினா நாட்டினுடைய நட்சத்திர வீரர் யார் என்பது உங்களுக்கான 6வது கேள்வி. சரியான பதில் மெஸ்ஸி என்பது அவருடைய முழுமையான பேர் லயனல் மெஸ்ஸி என்று சொல்லுவேன். சரியா? வாழ்த்துக்கள். 1000 ரூபா பணப்பரிசை வெற்றி பெற்றுக்கிறீங்க. 6வது கேள்வியில் எப்படியோ சரியான பதிலை சொல்லியாச்சுன்ற ஒரு சந்தோஷம். ஆனால் வந்து நீங்கள் ஏற்கனவே 4 கேள்விக்கு சரியாக சொல்ல வேண்டிய நீங்கள். பரவாயில்ல, டிலக்ஷன். இப்போ 1000 ரூபா எடுத்தாச்சு தானே, 1000 ரூபாயும் எடுப்பினான்ற ஒரு வேகத்தோடு இருந்தீங்க தானே. இப்போ ஒரு சந்தோஷம் ஒன்று வந்திருக்கும். தொடர்ந்து இதே வேகத்தோட பதில் எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லணும் யோசிச்சு. உங்களுக்கு பதில் எல்லாம் தெரியும், ஆனால் நீங்கள் குழம்புறீங்க. அதுதான் பிரச்சனை. என்ன நிறைய யோசிச்சுட்டு இதுவாக இருக்கும் அதுவாக இருக்குமான்னு குழப்பி இல்லாத பதிலை கொண்டு வந்து சொல்லிடுவீங்க. இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்காயிர நிகழ்ச்சி. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்காயிரம். இன்றைய கேள்விக்காயிர நிகழ்ச்சியின் போட்டியாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போட்டியாளர் தீபன் டிலக்ஷன். தீபன் டிலக்ஷன் 6ஆம் தரத்தில் இருந்து தான் கொக்குவில் இந்த கல்லூரியில் இப்போ படித்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல எந்த பாடசாலையில் படிச்சிங்க? சைவ சன்மார்க்க. ஏழாலை சைவ சன்மார்க்க. அப்போ ஏன் அங்கேருந்து கொக்குவில் இந்த கல்லூரிக்கு வந்தீங்க? அங்கே தரம் 5 மட்டும்தான் இருக்குது அப்படியா? இல்லாட்டி வந்து அதுக்கு மேலே இருக்கா? 5 மட்டும்தான் இருக்குது. சரி, இப்போ அருகில் உள்ள நீங்கள் ஏழாலையில் இருந்து அருகில் வேறு பாடசாலை எல்லாம் இருக்குது அப்படித்தானே? கொக்குவில் இந்த கல்லூரிக்கு வரணும்னு சொல்லி ஏன் ஆசைப்பட்டீங்க? அங்கே சிறந்த படிப்பாற்றல், நல்ல படிப்பாற்றல் இருக்குது. அதனால் வந்து கொக்குவில் இந்த கல்லூரிக்கு வந்துடலாம். வேறு என்ன ஆற்றல் இருக்குது? விளையாட்டுத்துறை சார்ந்த. சரி, நீங்கள் கொக்குவில் இந்த கல்லூரியில் வந்து படிக்கணும்னு சொல்லி யார் முக்கிய காரணமாக இருந்தது? அப்பா. தன்னுடைய பாடசாலைண்டா இல்லாட்டி? இல்லை, அதெல்லாம் விரும்பினவர். அவர் தான் விரும்பினவர். சரி, அப்பா என்ன செய்கிறார்? கிளாக்கில் வேலை செய்கிறார். சரி, அதுக்கு முதல்ல எங்கே படித்தவர்? வசாவலான் மத்திய கல்லூரி. அம்மாவுக்கு என்ன பேர்? அம்மா கஜனா. அம்மா என்ன செய்கிறா? வீட்டில் இருக்கிறாவா இல்லாட்டி? வீட்டில் தான் இருக்கிறா. இப்போ வந்து நீங்களும் தம்பியும் நல்லா சண்டை பிடிப்பீங்களா அடிக்கடி? சின்ன தம்பி தானே, 1ஆம் வகுப்பு தானே, அப்போ சண்டையெல்லாம் வரா? இல்லை. சரி, உங்களுக்கான 7வது கேள்வி போமா? டிலக்ஷனுக்கான 7வது கேள்வி இப்பொழுது. உங்களுக்கான 7வது கேள்விக்கான நேரம் இப்போ வந்திருக்கு, பார்க்கலாம். உங்களுக்கான 7வது கேள்வி. இமயமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இந்தியா. வடிவா யோசிச்சா சொல்கிறீங்க? இந்தியா. ஏன் இந்தியான்னு சொல்கிறீங்க? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இப்போ வந்து இந்தியாவுக்கு தான் இமயமலை சொந்தமாக இருக்கா? வேறு நாட்டோட இல்லை அப்படின்ற ஒரு துணிவில் விட சொல்லியிருக்கிறீங்க இந்தியான்னு சொல்லி. உங்களுக்கான 7வது கேள்வியாக கேட்கப்படுகிற கேள்வி, இமயமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இந்தியா. உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. இமயமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது என்பது உங்களுக்கான 7வது கேள்வி. சரியான பதில் நேபாளத்தில் என்பது. இந்தியா என்பது தவறான பதில். என்ன செய்யலாம்? இந்தியா நேபாள எல்லையோடு தான் இருக்குது. ஆனால் வந்து அது இமயமலை இருக்கிறது வந்து நேபாளத்தின். சரியா? படிச்சிருப்பீங்க தானே?
இருந்தாலும் ஒரு குழப்பம் என்ன செய்வோம்? இன்னும் 3 கேள்வி இருக்குது. அதுக்காவது நல்ல சரியான பதில் சொல்லணும்னு சொல்லி யோசித்து கொண்டு பிறகு அதையும் விடக்கூடாது. சரியா? கொக்குவில் இந்த கல்லூரியில் உங்களோட நண்பர்கள் யார் யார்? தனுஷ்ராஜ், பாமிலன், அபிலாஷ். 3 பேரும் நல்லா படிப்பீங்களா? இல்லாட்டி குழப்படி செய்வீங்களா? கூட நல்லா படிப்பீங்களா? குழப்படி செய்கிற மாதிரி இருக்கே கூட இல்லை. சரி, இப்போ 7ஆம் இருந்து எப்படி நீங்கள் பாடசாலைக்கு வருவீங்க? ஸ்கூல் சர்வீஸ் வேணும். இப்போ காலையில் 7 மணிக்கு அங்கேருந்து வந்துடுவீங்க. பின்னேரம் எத்தனை மணிக்கு விட்டு போவீங்க? 3:15 விட்ட போவேன். சரி, இப்போ உதைபந்தாட்டத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு சொன்னீங்க தானே அதிகமாக. இப்போ பாடசாலையில் வந்து உதைபந்தாட்ட அணியில் இருக்கிறீங்களா? போட்டிக்கு எங்கேயும் போனீங்களா? எந்த பாடசாலையோட போனீங்க? ஸ்டான்லி காலேஜ், கனகரத்னம் மத்திய மகாவித்தியாலயத்தோட. சரி, நீங்கள் வந்து அந்த போட்டியில் வெற்றி பெற்றீங்களா? நீங்கள் உதைபந்தாட்டத்தில் என்ன பொசிஷனில் விளையாடுவீங்க? லெஃப்ட் ஹாஃபில் விளையாடுவீங்க. சரி, அப்போ நீங்கள் அன்றைக்கி ஏதாவது என்ன அன்றைக்கி நல்லா செய்வீங்க? கோல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்களா? சரி, உங்களோட அணி எத்தனை கோல் அடித்தது? 3. அவை ஒன்றும் அடிக்கல. அப்போ 3-0. யார் உங்களோட அணியில் கூட கோல் அடித்தது? ஜெலக்சன். எத்தனை கோல்? 3 கோலும் அவர் தான் அடித்தவர். அவர் தான் கேப்டன். அவர் வந்து கோல் அடிக்க நேரத்தில் யார் அடிப்பீங்க? அடுத்த ஆள்கிட்ட மாற்றி கொடுத்து அடிப்பீங்க. இல்லை, அது அப்படி யார் இருக்கிறது உங்களோட அணியிலன்னு சொல்லி கேட்டேன். விளையாடக்கூடியவர் அபிஷேக் அண்ணா. அவ்வளோதான். உங்களுக்கான 8வது கேள்விக்கு போகலாம். 8வது கேள்வியை தெரிவு செய்யுங்க. உங்களுக்கான 8வது கேள்வி, பாஞ்சாலி சபதத்தை யார் எழுதியது? பாஞ்சாலி சபதத்தை யார் எழுதியது? வீரமாமுனிவர். பாஞ்சாலி சபதத்தை யார் எழுதினது என்பது உங்களுக்கான கேள்வி. வீரமாமுனிவர்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கிறீங்க. உறுதியாது? ஏன் உறுதின்னு சொல்கிறீங்க? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. பாஞ்சாலி சபதத்தை யார் எழுதியது என்பது உங்களுக்கான 8வது கேள்வி. வீரமாமுனிவர் என்பது தவறான பதில். சரியான பதில் பாரதி என்பது. சரியா? பாரதி என்பது தான் சரியான பதில். இந்தியாவில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் மகாபாரதம். அதில் ஒரு பகுதி தான் பாஞ்சாலி சபதம், இல்லையா? 8 கேள்விகள் நிறைவடைந்திருக்கிறது. 7 கேள்விகள் தவறி ஒரே ஒரு கேள்விக்கு தான் சரியான பதில். இன்னும் 2 கேள்விகள் இருக்கு டிலக்ஷனுக்கு. அதுவரையில் மீண்டும் ஒரு சிறிய இடைவேளை. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்காயிரம். இன்றைய கேள்விக்காயிரம் நிகழ்ச்சியின் போட்டியாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போட்டியாளர் தீபன் டிலக்ஷன் 7ஆலையிலிருந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் கொக்குவிலிருந்து கல்லூரியில் தரம் 7இல் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிற மாணவன். சரி டிலக்ஷன், நீங்கள் படிக்கிற பாடத்தில் வந்து உங்களோட வகுப்பில் எந்த ஆசிரியர் படித்தா அவங்களுக்கு நல்ல வடிவாக விளங்க முடியும்? சுமதி மிஸ். என்ன பாடம்? வரலாறு. உடனே விளங்கும் உங்களுக்கு. அதனால் வந்து வரலாற்றில் கூட விருப்பம் இல்லாட்டியும் வந்து படிப்பிக்கிறது விளங்கும். சரி, விஞ்ஞானி ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க தானே? உங்களுக்கு
விஞ்ஞானிகளை பற்றி நிறைய விஷயம் தெரியுமா? எந்த விஞ்ஞானி உங்களுக்கு பிடிக்கும்? அப்துல் கலாம். அப்துல் கலாம். வேறு? மார்க்கோனி. மார்க்கோனி. வில்லியம் கில்பர்ட். வில்லியம் கில்பர்ட். பெஞ்சமின் பிராங்க்லின். பெஞ்சமின் பிராங்க்லின். சரி, இவையில் வந்து யாருடைய வரலாறு முழுமையாக தெரியும்? அப்துல் கலாம். சரி, கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏவுகணையை கண்டுபிடித்தார். இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி. ஏவுகணையை கண்டுபிடிச்சவர? ஏவுகணையில் அணு உண்டு. அவ்வளோதான் தெரியும். இப்போ அதான் வரலாறு ஃபுல்லாக தெரியும். உங்களுக்கான 9வது கேள்விக்கு போகலாம். டிலக்ஷனுக்கான 9வது கேள்வி. உங்களுக்கான 9வது கேள்வி இலகுவான ஒரு கேள்வி. மீண்டும் ஒரு இலகுவான கேள்வி. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா 2000 ரூபா பணப்பரிசை வெற்றி பெறலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் தவற விட்டுருவீங்க. சரியா சொல்லுவீங்களா? உங்களுக்கான 9வது கேள்வி. திருவார ஊரார் என அழைக்கப்பட்ட சமயகுரவர் யார்? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசு நாயனார். திருவார ஊரார் என அழைக்கப்பட்டவர் யார்? திருநாவுக்கரசு நாயனார். எதில் நம்பிக்கை இருக்கா சரியா வருமெண்டு? என்ன நம்பிக்கை? சமய பாடத்தில் படித்த ஞாபகமா? ஒருவேளை அது வேறு யாருக்கு மட்டும் என்ன செய்வீங்க? பணம் தவற விட்டுருவீங்க. உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. திருவார ஊரார் என அழைக்கப்படும் சமயக்குறவர் யார் என்பது கேள்வி. சரியான பதில் திருநாவுக்கரசு நாயனார் என்பது. வாழ்த்துக்கள். 2000 ரூபா பணப்பரிசு வெற்றி பெற்றிருக்கிறீங்க. 2000 ரூபா பணப்பரிசு இப்போ கிடைச்சிட்டு இல்லையா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி தான் மீதியாக இருக்குது. என்ன செய்யலாம்? அந்த ஒரே ஒரு கேள்விக்கும் சரியாக சொல்லலாமா? தலையாட்டலாம். நாங்கள் சொல்லலாம்னு சொல்லி. ஆனால் யோசனை ஏதோ எலெக்ஷனுக்கு நிறைய இருக்குது. அப்படி தானே? ஓமா, ஏன் அந்த 8 கேள்வியும் தவறி போச்சு, அந்த 7 கேள்வியும் தவறி போச்சு என்ற ஒரு யோசனை. இப்போ இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. அதில் சரியாக பதில் சொன்னால் நீங்கள் அந்த தவறையெல்லாம் மன்னித்து அப்படியே அதையெல்லாம் மறந்து 3 கேள்விக்கு சரியான பதில் சொன்ன ஒரு சந்தோஷத்தை நீங்கள் உருவாக்கலாம். குக்கிவிழுந்த கல்லூரியில் உங்களுக்கு பிடிச்சன்னு சொல்லி சொன்னால் என்னதை சொல்லுவீங்க? கல்வியோட சம்மந்தப்பட்டது. கல்வியோட சம்மந்தப்பட்டது. வேறு? விளையாட்டுத்துறை. விளையாட்டுத்துறை. இப்போ 2 துறையுமே வந்து முக்கியமாக பிடிக்கும். நீங்கள் என்ன இல்லத்தில் இந்த மாதிரி போட்டியில் விளையாடுனீங்க? சபாரட்னம். சபாரட்னம் எத்தனையாவது? 3வது. நீங்கள் அதில் என்னென்ன விளையாட்டு செய்தீங்க? உங்களுக்கு ரிலே இருக்கண்டு வைக்க இல்லை. வேறு தனி விளையாட்டில் ஒன்று நீங்கள் பங்கு பெற்ற இல்லையா? ஏன் சந்தர்ப்பம் கிடைக்கல? இப்போ நீங்கள் 7 சைவ சன்மார்க்காவில் இருக்கும்போது என்ன தனி விளையாட்டு செய்தீங்க? உயரம் பாய்ந்தீங்க. அதாவது கட்டம் பாயல்னு சொன்னால் அந்த கட்டை மாதிரி அடிக்க வச்சுக்கிறாங்க, பாஞ்சு போகணும். சரி, உங்களுக்கான இறுதி கேள்விக்கு போகலாமா? 10வது கேள்வி உங்களுக்கானது இப்பொழுது. உங்களுக்கான 10வது கேள்வி. மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார்? அவரா? மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார்?
மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார் என்பது உங்களுக்கான 10வது கேள்வி. வடிவாக யோசிச்சு பாருங்கள். படித்த ஞாபகம் இருக்குன்னு முகத்தில் தெரியுது, ஆனால் உதட்டில் விடை வரவில்லையே. கலிலியோ கலிலி. என்ன கேள்வி என்ன தெரியுமா? மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார்? கலிலியோ கலிலி. உங்களுக்கான நேரம் நிறைவடைகின்றது. மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார் என்பது கேள்வி. கலிலியோ கலிலி தவறான பதில். சரியான பதில் லியோனார்டோ டா வின்சி. இப்போ ஞாபகம் வந்திருக்குமே. பதிலை தெரிஞ்சு கொண்டு நிறைய பதிலுக்கு வேறு பதில் சொல்லியிருக்கிறீங்க. அந்த நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த பதில் ஞாபகம் வராதது தான் முக்கிய காரணம். என்ன, அப்படி தானே? 2 கேள்விகளுக்கு மாத்திரமே சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. பரவாயில்லை, நீங்கள் அந்த 8 கேள்விக்கும் முயற்சி செய்துட்டு இருந்தீங்க. அப்படியே நுனியில் விட சொல்கிறதுக்கு ஏற்ற சொன்னீங்க. ஆனால் உங்கள்ட நினைவில் உடனே வேறு விடை அதே மாதிரி வேறு விட வந்துடும். என்ன, சரியா? இது உங்கள் டான் டிவியின் கேள்விக்காயிர நிகழ்ச்சி. தொடர்ந்து கேள்விக்காயிர நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இன்று கேள்விக்காயிர நிகழ்ச்சியின் போட்டியாளராக கலந்து சிறப்பித்திருந்த போட்டியாளர் தீபன் டிலக்ஷன் கலந்து சிறப்பித்திருந்தார். 10 கேள்விகளில் 2 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி 2000 ரூபாய் பணப்பரிசை வெற்றி பெற்றிருக்கின்றார் டிலக்ஷன். எதிர்காலத்தில் ஒரு விஞ்ஞானியாக வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியத்தோடு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தில் இந்த கேள்விக்காயிர நிகழ்ச்சி இந்த போட்டியில் அவர் 8 கேள்விக்கு தவற விட்டது பெரிய விஷயம் இல்லை. அவருக்கு அந்த துறை சார்ந்த கேள்விகள் அது இருக்குது. அதிலாடி அவர் அறிந்திராத விஷயமா இருக்காது. உலக பரப்பில் எத்தனையோ விஷயம் இருக்குது. எல்லாவற்றையும் எல்லா மனிதர்களும் பூரணமாக அறிந்தவர்கள் இல்லை என்பது தான் இங்கே உண்மை. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பரீட்சையில் எங்களுக்கு நேரம் இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு பரீட்சை முடிகிற நேரத்தில் இன்னும் 30 நிமிடம் இருக்கின்ற போது தான் எல்லாம் வேகமாக செய்வோம். என்ன, அந்த நேரத்தில் அதை தவற விட்டுருவோம். நிறைய விஷயத்தை தவற விட்டுருவோம். அப்படி தான் நீங்களும் குறுகிய நேரத்துக்கு தவற விட்டுருக்கிறீங்க. இருந்தாலும் பரவாயில்லை, 2 கேள்விகளுக்கு சரியானதை சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கான 2000 ரூபாய் பணப்பரிசு வாங்கி புத்தகத்தில் கல்விப்படுகின்றது. நீங்கள் இதுக்கெல்லாம் 2க்கு சொன்னேன் நான் சொல்லி அதையெல்லாம் நீங்கள் யோசித்து குழம்பக்கூடாது, சரியா? இதை விட நீங்கள் நல்லபடியாக படிக்கலாம். இதெல்லாம் ஒரு போட்டி தானே. நீங்கள் பாடசாலையில் போனீங்கன்னா இன்னும் விஞ்ஞானி ஆகலாம். இன்னும் எவ்வளோ விஷயம் எல்லாம் இருக்குது. நிகழ்ச்சி அடைந்து கொண்டமைக்கு நன்றி. ஆனால் சிரிக்காமல் போகிறீங்களே, சரியான உண்மையான சிரிப்பு வராதுன்னு. ஓமா. இதோடு இந்த கேள்விக்கான நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.